முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலினை சந்தித்த பிறகு முதன்முறையாக மனம் திறந்து அந்த பேச்சுவார்த்தையில் என்ன நடைபெற்றது, காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இழுபறி இருக்கிறதா என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி அளித்திருக்கிறார். அந்த பேட்டியில் திமுக தரப்பில் எந்த விதமான கெடுவும் விதிக்கப்படவில்லை. நாங்கள் மரியாதை நிமித்தமாகத்தான் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலினை சந்தித்து பேசினோம். திமுக காங்கிரஸ் கூட்டணியில் எந்த விதமான இழுபறியும் இல்லை, தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது என்று அவர் கூறியிருக்கிறார். பேச்சுவார்த்தை சுமூகமான முறையில் போய்கொண்டிருக்கிறது என்றும் செல்வ பெருந்தகை இந்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் மற்றும் கனிமொழி உள்ளிட்டோரிடம் முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரமும் செல்வ பெருந்தகையும் இன்று சுமார் ஒரு மணி நேரமாக தொகுதி பங்கீடு பிரச்சனை தொடர்பாக ஆலோசனை நடத்தினார்கள். இந்த பேச்சுவார்த்தையில் எந்த விதமான உடன்பாடும் எட்டப்படவில்லை என்பதால் திமுக காங்கிரஸ் கூட்டணியிடையே இழுபறி நீடிக்கிறது என்ற சர்ச்சை எழுந்தது. இந்த சூழ்நிலையில் அதற்கு பதிலளிக்கும் வகையில் செல்வ பெருந்தகை அளித்துள்ள பேட்டியில் திமுக தரப்பில் எந்த விதமான கெடுவும் விதிக்கப்படவில்லை. மாநிலங்களவை தேர்தலுக்காக வேட்பாளர்களை அறிவிக்க இருக்கிறோம். தாங்கள் இன்று மாலைக்குள் முடிவெடுக்க வேண்டும் என கெடு எதுவும் விதிக்கப்படவில்லை. தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். சுமூகமாக தொகுதி பங்கீடு, தொகுதி எண்ணிக்கையை முடிவு செய்வது தொடர்பாக இருதரப்பிலும் தங்களது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறோம் என்றும் செல்வ பெருந்தகை அளித்த அந்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். இந்த பேட்டியின் பின்னணியில் திமுக தரப்பில் கொடுக்க ஒப்புக்கொண்டுள்ள தொகுதிகளின் எண்ணிக்கை மற்றும் காங்கிரஸ் தரப்பில் கேட்ட தொகுதிகளின் எண்ணிக்கை ஆகியவை குறித்த தகவல்கள் அதிகாரப்பூர்வமற்ற முறையில் வெளியாகி இருக்கின்றன. அந்த தொகுதி பங்கீட்டில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தரப்பில் 30 இடங்களுக்கு அதிகமாக கேட்டு வலியுறுத்தப்படுவதாகவும், திமுக 30 இடங்களுக்கு குறைவாகத்தான் 25 28 இடங்கள் வரை கொடுப்பதற்கு கடைசியில் ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஆனால் அதிகாரப்பூர்வமாக காங்கிரசுக்கு எத்தனை தொகுதிகள் என்பது குறித்து இதுவரை இன்னும் முடிவு எடுக்கப்படவில்லை. இருதரப்பிலும் சுமூகமான பேச்சுவார்த்தை சென்று கொண்டிருக்கிறது. எந்த விதமான இழுபறியும் இல்லை என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் நடைபெற்ற ஒரு மணி நேர ஆலோசனைக்கு பின்னர் அங்கு பேசியது என்ன என்பது குறித்து அவர் அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்திருக்கிறார்.